எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கதிர் பேசுகிறேன். நம்ம சேனல்ல எதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்னா பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நண்பர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தார் திலீப் பிரதர் வந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியா வாரன் பஃபெட் பற்றி பேசியிருக்கிறப்போ, ஒரு ஷேரை வந்து எப்படியாச்சும் ஒரு லாபத்துக்கு வித்துட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு தான் வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது நம்மள மாரியான சின்ன இன்வெஸ்டர், எறும்பு மாரி இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்களுக்கு வந்து இது வந்து இந்த மாரி யோசனைகள் வர்றது வந்து புதுசு இல்லைங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு 12,000மோ இப்போ ஒரு 13,000மோ ஒரு ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் வரும்போது, நம்ம ஆழ் மனசுல வந்து என்ன வரும்னா, கொஞ்சம் பயம் வரும். வித்துட்டு வெளிய போயிரலாமா? ஒரு ரூ. 3,000 இருக்கு ப்ராஃபிட். ஒரு வேள 3,000 போயிருச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரியான நம்மளுடைய மனசு வந்து அடிச்சுக்கும். எப்படியாச்சும் இந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணிறணும் அப்படின்னு. நானும் பல காலகட்டங்கள்ல அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து தான் நான் மீண்டு வந்திருக்கிறேங்க. என்னோட வாழ்க்கைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொரோனாக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை, கொரோனாக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ என்னோட லைஃப் டைம்லேருந்து வரேன். நான் எப்படியெல்லாம் வந்திருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா தான், நான் வந்து இவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு விவசாய ஃபேமிலியில பொறந்தவன். சரிங்களா? ஆனா ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்தில தான் பிறந்தேன். ஆனா என் வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா, லோவர் இன்கம் அதாவது மிடில் கிளாஸ்க்கே சேராம அதுக்கு கீழ இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு உண்டான வாழ்க்கையில தான் நான் வந்து வாழ்ந்தேன். ஸோ சாப்பாட்டுக்கே வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்து லைஃப் போயிட்டுருந்தது. ரொம்பவே கஷ்டம் தான்னு வைங்களேன். வாழ்க்கையில வந்து எனக்கு ஒரு 25, 26 வயது வரைக்குமே வந்து எனக்கு வந்து நிம்மதியே கிடையாது. என்ன காரணம்னா, என்னுடைய தந்தையார் வந்து மதுக்கு வந்து அடிமையாயிட்டாரு. ஸோ அதனால வந்து சிறு வயதிலிருந்தே சண்டை, பிரச்சனைகள். ஸோ ஒரு குழந்தை பருவமே வந்து அப்படியே எனக்கு ஒன்றும் ஒரு சந்தோஷமானதா அமையல. இப்போ எல்லாத்துக்கும் வந்து கடவுள் வந்து வரம் கேட்டாரு அப்படின்னாங்க, அ உங்களுக்கு குழந்தை பருவத்துக்கு போறக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறேன் போவீங்களா? அப்படின்னு கேட்டா, பெரும்பான்மையான மக்கள் வந்து நான் போகத்தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட வந்து கடவுள் கேட்டாருன்னா, தயவு செஞ்சு அந்த மாரி ஒரு இடத்துக்கு போக விருப்பப்படவே மாட்டேன். ஸோ வாழ்க்கை வந்து அவ்வளவான பிரச்சனைகளும், சித்திரவதைகளும் சந்திச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய பள்ளி பருவம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து கோயம்புத்தூர் பிஹெச்டி ஆர்ட்ஸில வந்து கேட்டரிங் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து லோன் எடுத்திருந்தேன். பேங்க் லோன் எடுத்திருந்தேன். ஒரு 1 வருஷம் காலேஜ் ஃபீஸ். மீதி 2 வருஷம் வீட்ல கட்டுனாங்க. அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிடென்சி ஹோட்டல் தெரியுங்களா? கோயம்புத்தூர்ல. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல கிராண்ட் ரீஜெண்ட்னு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல தான் வந்து பார்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன் ஸ்பெசிஃபிக்கா பார்ல வேலை செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ ஏன் கொஞ்சம் காத்தடிக்குதுங்க. நான் கொஞ்சம் விட்டு விட்டு பேசுறேன். ஏன் பார்ல வேலை செஞ்சேன்னா, அதில வந்து டிப்ஸ் கிடைக்கும். ஸோ டிப்ஸ வச்சு நம்ம வந்து மெஸ் ஃபீஸ் எல்லாம் கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். அங்கிருந்து 2 1/2 வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சொட்டு ஆல்கஹால் கூட என் வாயில போனதில்ல. ஆ டிப்ஸுக்கு வேண்டியே வந்து நான் வந்து பார்ல வேலை செஞ்சேன்னு வைங்களேன். ஸோ அந்த மாரி தான் ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்குது. அப்புறம் எனக்கு ட்ரெய்னிங் போடுறாங்க. எங்கேன்னா, சென்னையில கிண்டியில இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஹயாத் அப்படிங்கிற ஹோட்டல்ல வந்து நான் வந்து ட்ரெய்னிங் ஜாயின் பண்றேன். ட்ரெய்னிங்க வந்து ஒவ்வொரு 4 மாசம் ட்ரெய்னிங்கு. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இடத்துல போடுவாங்க. ஹவுஸ் கீப்பிங் இல்லைன்னா சர்வீஸில், கிச்சனில், ஃப்ரண்ட் ஆஃபீஸில் எல்லாம் போடுவாங்க. ஸோ என்னுடைய டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வருது. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் என்ன வேலைன்னா ட்ரெய்னிங்கில, உள்ளே வர்றவங்களுக்கு வந்து கேட்டை திறந்து விட்டு சலாம் போடுறது. இதுதான் இதுதான் என்னுடைய வேலைன்னு வைங்களேன். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கார்லாம் வந்து வருது. எல்லாமே கப்பல் மாரி இருக்குது. எல்லாமே விலை உயர்ந்த கார்களா இருக்குது. எனக்கு யோசனையாவே இருக்கு. எப்படிடா இவங்க இவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க? நம்ம மாச சம்பளமே 10,000 தான். இவங்க ஒரு நாள் ரூம் எடுத்து தங்குற வாடகையே பார்த்தோம்னா 10,000 வருது. எங்கேயா இத்தனை காசு வச்சிருக்கிறீங்க? எப்படி சம்பாதிக்கிறீங்க? அப்படிங்கிறதுக்குண்டான கேள்விகள் வந்து உள்ள தொலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அதுக்குண்டான பதில் கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சூறாவளி ஆரம்பிக்குது. அந்த சூறாவளியில பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பியும் நான் வந்து விவசாயத்திலேயே இருக்கிறேன். வெளிய எங்கேயும் போகல காலேஜ் முடிச்சதுக்கப்புறம். ஆ வயசு 30, 32, 30 ஆகுதுன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட கொரோனா காலம்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டியாச்சு. அக்கா மேரேஜ் முடிஞ்சுது. என்னோட கல்யாணம் முடிஞ்சுது. எல்லாமே முடிஞ்சிச்சு. திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 20,00,000 மேல கடன் இருக்குது. எல்லாமே 2 ரூவா வட்டிங்க. ஸோ நான் மாசமானா ஒரு 30,000 மேல வட்டி மட்டுமே புரட்டணும். விவசாயத்தில் அது சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான சாத்தியம் தான். உழைக்கணும். வேர்வை சிந்தி உழைக்கணும்.
எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக விவசாய ஃபேமிலியிலேருந்து வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, கடினமாக வேலை செய்யுங்க. வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு. அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும், இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், வேலையை செய்யணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையில் உருப்பட முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து அது உண்மை தான். 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது உண்மையான விஷயம் தான். ஆனால் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சிலேருந்து வேலை, நைட் தூங்குற வரைக்கும் வேலை. ஸோ நம்ம வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கற்றுக்கிறதே இல்லை, வேலை மட்டும்தான் செய்வோம். ஆனால் பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 மணிக்கு எந்திரிச்சு முதல்ல உங்கள் உடம்ப பாருங்கள், அப்புறம் உலகத்தில் என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் காலை உணவு எல்லாம் முடிக்கும்போது உங்களுக்கு 9 மணி ஆகிடும், நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. அதாவது நம்ம ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சோம்னா 6, 7, 8, 9 நமக்கான நேரமாக தான் இருக்கணுமோ இல்லையோ, வேலை செய்யக்கூடிய நேரமாக இருக்கக்கூடாது. ஆனால் விவசாய ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்திரிச்சா நீ வேலை செய்யணும், நீ வேலை செய்யலையா நீ வாழ்க்கையில் உருப்பட மாட்டேன். ஸோ இதே தான் வந்து சொல்லி சொல்லி வளர்த்ததுனால ஒரு கொரோனா வரைக்கும் அது பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பாளி. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு 6 பேக்கெல்லாம் இருக்கும், ஆர்ம்ஸ் எல்லாம் பயங்கரமாக வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ஜிம்முக்கு போய் வந்ததில்லை, இல்லை உழைப்பு மூலிமா வந்ததான்னு வைங்களேன். ஆனால் 2019க்கு அப்புறம் கடன் சுமை அதிகமாகிடுச்சு, விவசாயத்துலேருந்து வருமானத்தை எடுத்து பண்ண முடியலை. ஸோ பணத்தின் தேடல்கள் வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம பணத்தை எதை தேடுறோமோ அது வந்து நமக்கு வந்து யூடியூப் வந்து முன்னால் கொடுக்கலிங்களா. அது மாதிரி தான் வந்து எனக்கு வந்து என்னுடைய குருநாதராகிய ஆனந்த் சீனிவாசன் அவர்களை வந்து எனக்கு வந்து யூடியூப் வந்து என்னை அறிமுகப்படுத்துச்சு. ஸோ ஆரம்பத்தில் வந்து நான் அவரை நம்பலை, யாரா இவன் அப்படி தான் நினச்சது, யாரா இவன் ஷேர் மார்க்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்கிறான், இருக்கிற காசு பூரா பிடிங்கிட்டு போடாமல் விட மாட்டாங்களாட்டுது, இவனுங்கெல்லாம் எழுத்துக்கு தான் இருக்கிறானுங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. ஆனாலும் வந்து இப்போ நம்ம பணத்தை தேடிட்டே இருக்கிறதுனால ஆடு மேய்க்கும்போது அவரோட வீடியோக்கள் மட்டுமே வந்து என்னுடைய முன்னால் வந்துகிட்டே இருக்கும்போது, சரி என்ன பண்ணுறது, வழியே இல்லையே, ஏதாச்சும் ஒன்று கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் தான் வந்து கேட்க ஆரம்பிக்கும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. சும்மா மாங்குன்னு பாடுபடுறதுனால, வேலை செய்கிறதுனால வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. கொரோனா காலகட்டங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு இது புரியவே ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட்டை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட வீடியோ எல்லாமே கேட்க ஆரம்பித்தேன், பழைய வீடியோவிலேருந்து கேட்க ஆரம்பித்தேன். அவர் சொன்ன மாதிரியே மார்க்கெட்டில் எல்லாமே நடந்துச்சு. அந்த டைமில் கொரோனா டைமில் கிராஷ் ஆகிருந்ததுனால எல்லா கம்பெனியுமே சீப்பான வேலையில் இருந்துச்சு, எல்லாமே பயங்கரமாக வேலை ஏறிக்கிட்டே போச்சு. ஸோ நான் நிறைய கம்பெனிலெல்லாம் முதலீடு பண்ணியிருந்தேன். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க அப்படின்னா, சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து 2000 ஷேர் வச்சுருந்தேன். எத்தனை ரூபாயிலேனா 8 ரூபாயில் வச்சுருந்தேன். இன்றைக்கி அது 42 ரூபா. ஆனாலும் அப்போ சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால 15 ரூபாய்க்கு நான் விற்றுட்டு வெளியே போயிட்டேன். நான் விற்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, திருப்பி 8 ரூபாய்க்கு வரும், வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் விற்றேன். ஆனால் அது வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமும் நிறைய வீடியோக்கள் பார்க்கும்பொழுது தான் எனக்கு புரியவே ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கு இருக்கிறது 24 மணி நேரம் தான் டைம். நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே 24 மணி நேரம் தான். ஆனால் உங்களை மாதிரி எத்தனை க்ளோனை உருவாக்குறீங்களோ அத்தனை க்ளோன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு 24 மணி நேரம் எச்சாகிட்டே போகும். இப்போ நான் வந்து மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன்னு வைங்களேன். நான் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் சில ஸ்டாக்கில் சம்பாதிச்சு அந்த ஸ்டாக்கிலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு 50,000 வருது அப்படின்னா, நான் வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு க்ளோனை உருவாக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா ஒரு மாதத்துக்கு தேவையான வருமானம் எனக்கு அந்த டிவிடெண்ட்லேயே வருது. நான் எந்த வேலையுமே செய்யலை, முதலீடு தான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எந்த வேலையுமே செய்யலை. ஸோ இது மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு அந்த 12 க்ளோனை உருவாக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இன்ட்டு 12, அதாவது 24 மணி நேரம் இருக்கும். எனக்காக வந்து 12 பேர் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவருடைய வீடியோ மூலிமா உணர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, பட்டு சார் இருக்கார் இல்லைங்க, அவரோட வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். விஜய் மோகன் நம்ம அமெரிக்காக்காரர் இருக்கார் இல்லைங்க, அவரோட வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் முதலீட்டு காலத்தில் இருக்கக்கூடிய ஷியாம் சங்கர் இருக்கார் இல்லைங்க, அவரோட வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இது மூலிமா வந்து இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அனுபவசாலிகள். இவங்ககிட்டருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சாச்சு. முதலீட்டு உலகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா 18 வயசுக்கு முன்னாடியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ நமக்கு தெரிய வந்ததே வந்து 33 வயசு தான். சரி, அதுலேயே ஒரு பெரிய ட்ராபேக் தான். இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், முதலீட்டை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். வாழ்க்கை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யலாம். ஆனால் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொகையும் வந்து எக்காரணத்தை கொண்டும் வித்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்தில் வந்தோம். ஏன் அப்படின்னா, க்ளோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கணும், காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து உணர ஆரம்பித்தேன்.
நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10% 20% ப்ராஃபிட் வருது அப்படின்ட்டு ஸ்டாக்கை விற்றுட்டோம்னா நம்மளால் திருப்பியும் அதே ஸ்டாக்கை வந்து கம்மியான விலையில் வாங்க முடியாது. இன்னும் நான் வந்து சவுத் இந்தியன் பேங்க் 10 ரூபாய்க்கு கிடைக்குமானா 95% வாய்ப்பு இல்லை. மேபி ஏதாச்சும் ஒரு அதே மாதிரி ஒரு கிராஷ் வந்து கீழே இறங்கியே வந்தால் ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி வாய்ப்பு திருப்பி கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி நான் திருப்பியும் அதே கம்பெனியை திருப்பி அனலைஸ் பண்ணி ஒரு 22 ரூபாயில் ஒரு 600 ஷேர் வச்சுருக்கேன். இப்போ நான் விற்க எனக்கு விருப்பம் இல்லை. திருப்பி 22 ரூபாய்க்கு வந்தால் வாங்கலாம், இல்லைன்னா இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி மனதில் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஐடிசி கம்பெனி இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எனக்காக அந்த கம்பெனி வேலை செஞ்சுட்ருக்கு. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஷேர் வச்சுருக்கேன்னான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வந்து நம்ம வந்து அதை செய்ய முடியாது. மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் வந்து டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்கிற மாதிரி டிஃபரெண்ட் காஃபி ரேஞ்சில் எப்பாச்சும் ஒரு குட்டி விற்றுச்சு அப்படின்னா அந்த குட்டியிலேருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து ஸ்டாக் வாங்குறது, கோழி விற்றா ஒரு 1000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குறது. ஸோ அப்படி தான் வந்து சேர்த்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறேன்னாங்கள. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்கும்போது எனக்கெல்லாம் என்றைக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது என்னோடய போர்ட்ஃபோலியோ போய் எடுத்து பார்ப்பேன். பரவாயில்ல, அது மைனஸில் இருக்கா ப்ளஸில் இருக்கா நான் என்றைக்குமே பார்க்க மாட்டேன். பரவாயில்ல, இத்தனை ஸ்டாக் வாங்கிக்கிறோம், இவ்வளோ ஸ்டாக் வாங்கிட்டோமா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வாங்கிடலாம், வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வந்து ஒரு அமைதி. ஒரு எதிர்காலத்தில் கம்பல்சரி நம்மளால் முடியலனாலும் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை நம்ம கடத்த போகிறோம். அவங்க வந்து இதே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதில்லை. விவசாயங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் ஷேரோடைய வேல்யூ வந்து கம்மியாச்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஐடிசியில் நான் ஒரு 80,000 ரூபாய்க்கு மேலே லாபத்தில் இருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு மேலே நஷ்டத்தில் இருக்கிறேன். அது நஷ்டம்னு சொல்ல முடியாது, வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா வாங்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா கம்பெனி நான் புரிஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் விவசாயத்தில் நடக்கக்கூடிய நஷ்டங்கள், கால சூழ்நிலை மாற்றம். முதல்லலாம் பார்த்திங்கன்னா விவசாயம்னா எல்லா காலமே வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா அடித்தா பயங்கரமாக வெயில் அடிக்குது, மழை பெஞ்சால் பயங்கரமாக மழை பெய்யுது, வறட்சி வந்தால் பயங்கரமான வறட்சியாக இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு நாளும் கடத்துறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிரமமான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்து வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒன்றும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ கஷ்டம், விவசாயத்தோடு ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லையே அப்படிங்கிற விஷயங்கள் தான் தோணுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன நண்பர்களுக்கு நான் அதை சொல்லுவேன். என்ன மாதிரி கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு 4-5 பேர்த்த டெய்லி ஃபோன் பண்ணி அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குறதுலாம் யாருமே இருக்காது. ஏன்னா அவங்களாம் ஜாப்பில் இருக்கிறாங்க, வேலை செஞ்சு ஆகும். இப்போ நான் ஆடு மேய்க்கிற கட்டலுங்கிறது என்னால் நிறைய வீடியோ பார்க்க முடியும், நிறைய விஷயங்கள் படிக்க முடியுது. அதனால் அவங்கள்ட்ட இது மாதிரி பேசி ஒரு சில நேரம் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினைப்பாங்க. திருப்பி அவங்கள்ட்ட பேசி இதாண்டா நமக்கு வேறு வழியே இல்லை, இதுதான் வந்து நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரே வழி இது ஒன்று தான் அப்படின்றலாம் சொல்லி புரிய வைப்பேன். ஸோ என்றைக்குமே ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா ஒரு சில காரணங்களுக்காக மட்டும் விற்கலாமா வெளியே, மற்றபடி விற்க முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னென்ன காரணங்களுக்காக விற்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு கம்பெனி அதிகமாக கடன் வாங்குது அப்படின்னா விற்கலாம். இல்லை பிஇ ரேஷியோ 100க்கு மேலே போகுது அப்படின்னா விற்கலாம். இல்லை ப்ரொமோட்டர் மேலே ஏதோ பிரச்சனை, செபி ஏதோ ரெகுலேஷன் கொண்டு வந்துருக்குது அப்படின்னா ஓகே விற்கலாம். இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை, நஷ்டத்தை சந்திக்க போகுது, மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி, அந்த கம்பெனி இதுக்கு மேலே மீண்டு வராது அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் இருந்தால் விற்கலாம். இல்லை அப்படின்னா எக்காந்து கொண்டு விற்காதீங்க. அது எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, எவ்வளோ மைனஸில் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு விற்கவே வேணாம். இல்லை உங்களுக்கு காசு வேணும் அப்படின்னா நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். இது வந்து கடைசி ஆப்ஷன் தான். என்னன்னா அந்த ஷேரை வந்து நீங்கள் ப்ளெட்ஜ் பண்ணி பணம் வாங்கலாம். இப்போ நான் வந்து ஜீரோதா யூஸ் பண்ணுறேன், அதனால் ஜீரோதா கேபிட்டலில் ப்ளெட்ஜ் பண்ணி பணம் எடுத்துருக்கிறேன். அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, உங்கள்கிட்ட 100, 200, 300, 500 ரூபா இருந்தால் கூட நீங்கள் அந்த கடனை அடைச்சிட்டே வரலாம். ரூ. 1 வட்டி தான். அந்த கடனை நீங்கள் வந்து அடைச்சிட்டே வந்துடலாம். அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கையில் ஒரு 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த அன்றைக்கி 100 ரூபாய் கொஞ்சம் கடன் அடைக்கலாம்ல, கடன் குறையும்ல. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஷேர் பத்திரமா இருக்குது. என்ன என்னைக்காச்சும் ஒன்று கிராஷ் ஆகி கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த எல்டிவி வேல்யூ மட்டும் 50க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எமர்ஜென்சிக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் திலீப் பிரதருக்கு நான் இதை தான் சொல்கிறேன். எக்காரணத்தை கொண்டு ஒரு ஷேரை வித்துறாதீங்க, பத்திரமா வச்சுங்க. நம்ம இப்போது ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்லுவார், 1992லேயோ 1980லேயோ வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஐடிசியோ இல்லை விப்ரோவோ ஏதாச்சும் வாங்கியிருந்தா இன்றைக்கி பல கோடி ரூபா மதிப்பு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்ம பேர குழந்தைங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, எங்கள் தாத்தா அப்போயே வாங்கி வச்சுருந்தாரு, இன்றைக்கி பல கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான கிரெடிட்லாம் வந்து நம்ம இன்றைக்கி படக்கூடிய கஷ்டத்தில் இருந்து தான் கிடைக்கும். அதனால் ஏதோ நல்ல கம்பெனி வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஓனர் அப்படின்னு நினைங்க. ஷேர் வாங்கியிருக்க, ஷேர் விலை ஏறணும் அப்படின்னு நினைக்க வேணாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன். நன்றி, வணக்கம்.